வணக்கம். ஈரான் போர் உலக வரைபடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இது ஒரு எதிர்பாராத திருப்புமுனையாக அமைந்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். மேற்கு ஆசியாவில் மூண்டுள்ள இந்த மோதல் உலகளாவிய எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு சந்தையில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. போரின் தாக்கம் எல்லைகளை கடந்து பரவி வருகிறது. இந்த மோதலால் கச்சா எண்ணெய் விலை விண்ணை தொட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பெரும் வருமானத்தை ஈட்டி வருகின்றன. ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த போர் ஒரு பொருளாதார வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. எண்ணெய் விலை அதிகரிப்பால் ரஷ்யா நாளொன்றுக்கு சுமார் $150 மில்லியன் வரை கூடுதல் வருமானம் ஈட்டுகிறது. ஹார்முஸ் நீரிணைப்பில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து இடையூறுகள் மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் விநியோகத்தை பாதித்துள்ளன. இது உலக நாடுகளை ரஷ்யாவை நோக்கி திரும்பச் செய்துள்ளது. சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் தங்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மீண்டும் ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் வாங்க தொடங்கியுள்ளன. சர்வதேச அளவில் விதிக்கப்பட்ட சில பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டதும் ரஷ்யாவிற்கு சாதகமாக அமைந்துள்ளது. இது ரஷ்யாவின் போர் நிதியை வலுப்படுத்தியுள்ளது. மறுபுறம் யுக்ரைன் நாடு தனது இராணுவ தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி சர்வதேச அளவில் தனது செல்வாக்கை உயர்த்தி வருகிறது. குறிப்பாக ட்ரோன் தொழில்நுட்பத்தில் யுக்ரைன் முன்னணியில் உள்ளது. ஈரானிய தயாரிப்பு ட்ரோன்களை கையாள்வதில் யுக்ரைன் பெற்றுள்ள அனுபவம் இப்போது வளைகுடா நாடுகளுக்கு பெரும் தேவையாக மாறியுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் ஈரானிய ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள யுக்ரைனின் உதவியை நாடுகின்றன. மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஏவுகணைகளை விட குறைந்த செலவில் ட்ரோன்களை அழிக்கும் யுக்ரைனின் தொழில்நுட்பம் வளைகுடா நாடுகளை கவர்ந்துள்ளது. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது நாட்டின் ட்ரோன் நிபுணர்களை வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்துள்ளார். இது யுக்ரைனுக்கு பெரும் நிதியுதவியை கொண்டு வரும். யுக்ரைனின் ட்ரோன் தொழில்துறை வியக்கத்தக்க வகையில் வளர்ந்து வருகிறது. 2024 200 ஆக இருந்த நிறுவனங்கள் இப்போது 800க்கும் மேலாக அதிகரித்துள்ளன. இந்த தொழில்நுட்ப ஏற்றுமதியின் மூலம் யுக்ரைன் பில்லியன் கணக்கான யூரோக்களை வருமானமாக ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாட்டின் பாதுகாப்பு செலவுகளுக்கு உதவும். ஈரான் போர் ஒரு முரண்பாடான சூழலை உருவாக்கியுள்ளது. ஒருபுறம் ரஷ்யாவின் போர் நிதியை எண்ணெய் வருமானம் வலுப்படுத்துகிறது. மறுபுறம் யுக்ரைன் ஒரு முக்கிய பாதுகாப்பு வழங்குனராக உருவெடுத்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் இந்த பதற்றம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை திசை திருப்பியுள்ளது. இது ரஷ்யாவிற்கு ஒரு தற்காலிக வாய்ப்பை வழங்கியுள்ளது. இருப்பினும் ஈரானின் ட்ரோன் உற்பத்தி தளங்கள் பாதிக்கப்படுவது ரஷ்யாவிற்கு வரும் ஆயுத விநியோகத்தை பாதிக்கும் அபாயமும் உள்ளது. மத்திய கிழக்கில் ட்ரோன் போர் மையங்களை உருவாக்க யுக்ரைன் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலமும் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு இப்போது ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலி முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஆசிய நாடுகள் தங்களின் தேவைகளுக்காக மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகின்றன. இதில் ரஷ்யா ஒரு முக்கிய பங்காளராக தொடர்கிறது. யுக்ரைன் தனது தொழில்நுட்பத்தை ஒரு ராஜதந்திர ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது. இதன் மூலம் வளைகுடா நாடுகளுடன் ஒரு புதிய உறவை அது கட்டமைக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இந்த போரின் போக்கை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. இது உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இது மோதல் இன்னும் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்பதை காட்டுகிறது. இன்று போர் என்பது வெறும் ஏவுகணைகள் சார்ந்தது மட்டுமல்ல, அது ட்ரோன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்ததாக மாறிவிட்டது. இதில் யுக்ரைன் உலகிற்கே பாடம் புகட்டுகிறது. விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள இந்த தடைகள் உலகளாவிய பணவீக்கத்தை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது இப்போது வளைகுடா நாடுகளின் மிக முக்கிய இலக்காக உள்ளது. இதற்காக யுக்ரைனின் ட்ரோன் தடுப்பு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ரஷ்யாவின் புவிசார் அரசியல் லாபம் இப்போது பொருளாதார ரீதியாகவும் தெளிவாக தெரிகிறது. எண்ணெய் வருவாய் 14% அதிகரித்துள்ளது ரஷ்யாவிற்கு பெரும் பலமாகும். இந்தியா தனது எரிசக்தி தேவையில் சமநிலையை பேண ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது. இது சர்வதேச சந்தையில் ஒரு முக்கியமான நகர்வாகும். யுக்ரைன் ஒரு புதிய ஆயுத சந்தையை உருவாக்கியுள்ளது. இது வெறும் விற்பனை மட்டுமல்ல, போர்க்களத்தில் நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் பகிர்வாகும். ஐரோப்பிய நாடுகள் இந்த மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஆகிய இரண்டிலும் புதிய கூட்டணிகள் உருவாகி வருகின்றன. இந்த மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என்பது தெரியவில்லை. ஆனால் இது ஏற்படுத்தியுள்ள பொருளாதார மாற்றங்கள்
நீண்ட காலத்திற்கு தொடரும். யுக்ரைனிலிருந்து 201 நிபுணர்கள் ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் அங்குள்ள பாதுகாப்பு படைகளுக்கு பயிற்சி அளிப்பார்கள். முடிவாக, ஈரான் போர் என்பது ஒரு பிராந்திய மோதலாக தொடங்கி உலகளாவிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு வித்திட்டுள்ளது. ரஷ்யா தனது பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறது. யுக்ரைன் தனது சர்வதேச அந்தஸ்தை உயர்த்திக் கொள்கிறது. உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான சவால்கள் அதிகரித்து வரும் நிலையில் நாடுகள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்கின்றன என்பதே முக்கியம். ரஷ்யாவின் எண்ணெய் லாபம் மற்றும் யுக்ரைனின் ட்ரோன் ராஜதந்திரம் ஆகிய இரண்டும் இன்றைய உலக அரசியலின் மிக முக்கியமான பேசு பொருட்களாக மாறியுள்ளன. இந்த சூழல் வரும் மாதங்களில் இன்னும் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடும். தொடர்ந்து இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.